ஹாய் ஹலோ வெல்கம் டு ராஜி மோகன் vlogs. நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டில் காலையில் தோசை தான் கேரட் துருவி வச்சுருக்கேன், அப்புறம் சீஸ் துருவி வச்சுருக்கேன். இதில் மாவு போட்டுக்கலாம். டைம் ஆகிடுச்சு, அவசர அவசரமாக பண்ணிட்டு இருக்கேன். காலையில் எதுவும் சாப்பிட்லாங்க. உப்பு போட்டுக்கலாம். கல் காஞ்சிச்சு. மாவு பிடிச்சிருந்தா எப்படி ஊற்றிட்டுருக்கோம். இதில் கேரட் தான் நிறைய இருக்குது, மாவு கம்மியாக இருக்குது. அப்படியாச்சும் காய் உள்ள போட்டோன்னு ஊற்றிக்கலாம். சும்மாவே கண்டறிய ஆனியனே கட் பண்ணலாமா? அங்கே சரி போய் உட்காருங்க. அங்கே ஜில்லுன்னு இருக்க வழியில் போ. வந்து சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போடுறேன் பாரு, நம்புறியா? எதுக்கு கடை போடுறோம்? கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக தெரியும். மிளகு தூள் அம்மா தரேன்டா. தண்ணி வேணுமா? பாட்டில் ஃபில் பண்ணலாம். தண்ணி ஃப்ரெண்டோட பாட்டிலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் எடுத்துட்டு வந்தா அதையும் பேக் பண்ணணும். தோசை தரணும். என்னம்மா டைம் ஆகுது. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணுமா? தேங்க்யூ. அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி தேங்க்யூ சொல்லிட்டு என்னம்மா? தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? பாப்பா என்ன பண்ணுது பாரு, தண்ணி வச்சு பாரு. அது வாங்கிக்கோ. போ டம்ளர் வாங்கிட்டு வரியா? போறியா? தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தோசை மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். அது இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இதை கொடுத்துட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஹாய், இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். பீட்ரூட் ஜூஸ் போட்டு பண்ண போகிறேன். டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். தேங்காய் இருந்தால் அது நாள் இது பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வடிகட்டு. பீட்ரூட் அரைச்சாச்சு. தண்ணி கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சு ஆஃப் பண்ணு. தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி பார்த்தா ஊற்றிடலாம் எல்லாத்தையும். உங்கள் வேர்க்கடலை இருக்கு எடுத்துட்டு வரியா? வறுத்தது எங்கே இருக்கு? இல்லை, சரி நான் எடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு போ. நீ வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்துடுவேன், நான் பசஞ்சிடுறதுக்குள்ள. என்ன கொஞ்சம் விட்டீங்களா? என்னம்மா? மாவு எண்ணெய் போட்டு பசஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் காய்ச்சல் தண்ணி மொத்தமே ஊற்றியாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி தான் வருமா? போடும்போது நல்லா சாஃப்டாக வரணும். இடியாப்பம் புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப டம்மியாக இருக்குது. எப்படி வரப்போன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லாவே இல்லை. மாவு போட்டாச்சு. வர சுற்றிக்கிட்டு இதுக்கு தான் டைம் எடுக்குதுப்பா. ஈஸியாக பண்ணுறாங்க. பழைய மாடல் இருக்கு தெரியுமா? அதுவே கொஞ்சம் ஈஸி. உள்ள வச்சோமா அழுத்தணுமா. கையில் இருக்க ஒரு வழியாக மூடிட்டேன். புரிஞ்சுக்கணும். சாஃப்டாக வருதா? பிரச்சனை இது மூடுறது தான். இப்போதான் கட் பண்ணுங்க. நாலு சாப்பிட்டு வந்தோன்னா இப்போ இது வேகுது தான். கை வைக்காதடா. அப்பதான் காலி. இன்னொன்று போட வேண்டியதானே இருக்குது? அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. இங்கே இது இல்லை. இது வந்து வச்சிடுறேன். தண்ணி வச்சிடுறேன். இதுலேயே வந்து கொஞ்சமாக கொழுக்கட்டை மாதிரி பண்ணுவோம். கொழுக்கட்டை அதே வாயில் வரல. கொழுக்கட்டை ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வேர்களை அரைச்சிக்கலாம். அரைக்கணும். சரி, வேர்க்கடலையை அரைச்சிட்டு வந்துடுறேன். வாய் குழம்பு பத்தாவதுக்கு இன்னும் 8 நிமிஷம் தான். 8 நிமிஷத்துல வேகாது. ஒன்றா ஸ்நாக்ஸ் ஆச்சு கொடுத்துருவோம். இல்லை, வெல்லம் போட்டுக்கலாம். போதும் சுற்றி தந்துடுறேன். இப்போ மற்ற பசங்களாம் சாப்பிடுவாங்களா? ஃபில் பண்ணிக்கலாம். இதை பார்த்தா அவளுக்கு என்ன தோணும்? வச்சுக்கலாம். மோமோஸ் நினச்சி
டைம் எல்லாமே காலையில் பண்ணி கொடுக்குறேன். 10 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு நம்ம கொடுக்கறது, எத்தனை மணிக்கு சாப்பிட்றது? ஸ்நாக்ஸ் போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? 10 வாட்டி போகிறேன். சரி, எனக்கு லேட் ஆகிடுச்சு. எப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒரு நாள் தானே. மற்ற பசங்களாம் சாப்பிடும்போது வேடிக்கை தான் பார்ப்பேன் ஸ்நாக்ஸ் டைமில். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்து பசி நைட்டு சாப்பிடவே இல்லை. சாப்பிடல செஞ்சுட்டு போய் சாப்பிட்ருங்க. சரி, டைம் இருக்கேன்னு பார்த்தேன். நான் பேசணும் 1/2 hour பத்தாது. 1/2 hour பத்தோம். வெந்துடும் அவ்வளோதான். வச்சாச்சு, மூடிடும். வேகட்டும். ஃபுல்லாக வச்சு தண்ணி பார்த்துருங்க. சாப்பாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதுக்கு முன்னாடி எத்தனை வாங்கணும்? இல்லை, அது டக்குன்னு வந்துடும். தெரியல. சரி, ஊர்லனாலும் சரி. பழைய அரிசியா இல்லை புது அரிசியா? தயிர் தாளிச்சிடவா? தயிர் வாங்கி தரியா? வாங்கினோம். ஆக்சுவலி நேற்று வெளில போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. பாத்திரம்லாம் தேய்க்கவே இல்லை. இப்போ தான் தேய்ச்சேன். அதுலேயுமே பாதி பேலன்ஸ் பாத்திரம் தேய்க்கணும். அதனால டிஃபன் பாக்ஸ் கட்ட லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நைட்டு சாப்பிடுவோம் இல்லையா? சரி, சாப்பிட்டுட்டு வந்து செய்யலான்ட்டு பார்த்தேன். அதனால லேட் ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடியாக. சரி, இன்னைக்கு வந்து எனக்கு ரெஸ்ட்டு. தயிர் மட்டும்தான். ஊறு வச்சு சாப்பிட்டுருக்கேன். அப்பளம் பிடிச்சதா? ஆக்சுவலி காலிஃப்ளவர் இருக்குது. கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அளவு. சக்கரை எல்லாம் கொஞ்சம் போட்டுருங்க. வெந்துச்சு, எடுத்துடலாம். பார்த்து அதெல்லாம் ஒன்று எம்டியாக வச்சேன். வரோம் மாட்டிக்கினேன். இப்போ வச்சாலே எனக்கு பிரச்சனை தான். அது ஒன்று வாங்கணும். ஐயோ, முடிஞ்சிச்சு. அது நீ வச்சு கொடுத்தது தேங்காய் இல்லைப்பா. அம்மா, கை வந்துடும். தள்ளிப்போ. மறுபடியும் வேர்க்கலைக்கு வருது. அம்மா, வேர்க்கலை வேண்டாம், வச்சிடலாம். சுடுதுமா, தள்ளு. இதே நூடுல்ஸ் சொல்லி ஏமாத்திடுவாங்க. ஆவிமா, தள்ளு. உனக்கு வேணுமா? இந்தா. சுடுது. ஆறட்டும், வெயிட் பண்ணு. சுட்டா. வெயிட் பண்ணு. ஆறட்டும், வெயிட் பண்ணு. ஓகே, ஆறட்டும். உட்காரு, போ. ஆறட்டும்னு சாப்பிடணும். கை வைக்க கூடாது. அம்மா வாங்கிடுவேன். இல்லைன்னா கொடு. ஆறட்டும்னு சாப்பிடு. உட்காரு, போயிட்டு வெயிட் பண்ணு. ஓகேவா? வச்சிடலாம். 4 வச்சிருக்கேன். போதும். 4 வச்சுட்டு அதாவது ஷேர் பண்ணுவா. இது 2 வைக்கிறேன். 1 2. சரி, இதுக்கு என்ன இப்போ ஸ்நாக்ஸுக்கு? அதுவும் ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருங்க. போதும். நீ உள்ளே போய் கொடுத்து சொல்லி விட்டு வரியா? ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண சொல்லி. அது உள்ளே விட மாட்டாங்க. சரி, செக்யூரிட்டியே வாங்கிட்டு அனுப்பிச்சிடாது. சரி, 1 மட்டும் வச்சிருவேன். சாப்பிட்டோம். மேலே இது தூவி விடுவா? எது? வெல்லம். தேங்காய் இல்லை. லைட்டாக போடு. சரிங்களா? அது வரையும் சாப்பிட்டு வச்சோன்னா ரெடி ஆயிடுச்சு. கிளம்பலாம். மூடிடுவா. அது ஆப்பிள்.
முடிஞ்சிச்சு. ஆப்பிள் கட்டியாச்சு. ஆப்பிள் கட்டியிருக்கேன். இடியாப்பம் கட்டர் தான் போட்டு வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்டோட டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தூக்கி மாட்டேன். அதனால் நான் 2 பேருக்கும் பாதி பாதி ஆப்பிள் வச்சுருக்கேன். டைம் ஆச்சு, கிளம்பு. டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. பேலன்ஸ் இருக்க மாவு வந்து இடியாப்பம் ஊற்றிருக்கேன். 2 பேர் இருக்குது. இது வந்து கொழுக்கட்டை போடுவேன். அரைச்ச பவுடர் இருக்கா, கொழுக்கட்டை போட்டுருவேன். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரீ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அங்கே கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு. இது சமையல் மட்டும்தான் தெரியுது. முடியல, எப்படி வேர்த்து போயிருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸும் அப்படிதான், காற்று வராது. வெயில் அடிக்குது. வெயில் இருக்குதானே? ஆமாம். ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. போய் சொல்லாத, சொல்லு. முடிஞ்சிச்சு 10 மணிக்கு. என்ன சொல்லு? 10 மணிக்கே முடிஞ்சிச்சு. நான் ஒரிஜினல் டைம் சொன்னேன்னா மறுபடியும் 10:30 வரைக்கும் இழுத்துன்னு போய் கொடுப்பேன். என்னென்ன பேச்சு பேசினாருங்களே வேறு. ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்து 10:30ன்னு சொன்னால் 11 மணிக்கு கொடுப்பேன். இன்னைக்கு தான் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பல. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவேன். சரி, இந்த கொழுக்கட்டை கொடுக்கலாம்னு நினச்சி நான் கொடுக்கல. அப்படியே பிளான் மாறிடுச்சு. அதுக்காக அடின்னு அடிக்கிறியா? இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.